கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரெண்டு விதமான சிந்தனை இருக்கு. ஆவிக்குரிய சிந்தனை இருக்கு, மாம்சத்துக்குரிய சிந்தனை இருக்கு. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, என்னையும் சேர்த்தான். ஆனால் சிந்தனையிலே நம்ம உலகத்துக்குள்ள காரியத்தை யோசிக்கிறோமா? அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை யோசிக்கிறோமா? பரலோகத்துக்கு போகணும் அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கும்போது உலகத்துக்குள்ள காரியத்தில் நம்ம அடிமையா இருக்க மாட்டோம். யாரெல்லாம் பரலோகத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துள்ள காரியத்துல போய் ரொம்ப சிக்கி கொள்ள மாட்டாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், இந்த உலகத்துக்குள்ள காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஏன்னா அவங்க உலகத்துல நடந்துட்டு இருக்கிறாங்க, உலகத்துக்குரிய சிந்தனை இருக்கு. அதே நேரத்தில் ஆவியின்படி நடக்கிறவர்கள், அப்போ ரெண்டு விதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, உலகத்துக்குரிய வாழ்க்கை இருக்கு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் சிந்திப்பார்கள். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம உலகத்துக்குள்ள காரியத்தை மாத்திரமே யோசிக்கிறோமா? இல்லை பரலோகத்துக்கு போகணும் ஆவிக்குரிய காரியங்களை யோசிக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 24 ஆகிய வசனங்களிலே நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய சிந்தனை என்ன, மாம்சத்துக்குரிய சிந்தனை என்ன என்பதை அதில் அறிந்து கொள்ள முடியும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு 17 காரியம் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இந்த 17 கேரக்டருமே மாம்சத்துக்குரியவைகள். ஆவிக்குரிய ஒரு 9 கனி உண்டு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவிக்குரிய கனி நமக்குள்ள இருக்கும்போது ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும். மாம்சத்துக்குரிய சிந்தனை இருக்கும்போது மாம்சத்துக்குரிய காரியம், அந்த 17 சுபாவங்கள் இருக்கும். அதனால சில குடும்பத்திலே என்னுடைய எண்ணங்களிலே தடுமாற்றம் வருது, என்னுடைய எண்ணங்களிலே உலகத்துக்குள்ள காரியம் இருக்கு அப்படின்னா அது மாம்ச சிந்தை. சில குடும்பத்தில் அன்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, நீடிய பொறுமையா இருப்பாங்க, தயவு அவங்களுக்குள்ள இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். 9 கனியுமே சில குடும்பத்திலே பரிபூரணமா இருக்கும். அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். அவங்க எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போக மாட்டாங்க, மாம்சத்துக்குரிய கிரியையில போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லிட்டு நீடிய பொறுமையோடு, சாந்தத்தோடு, சமாதானத்தோடு, நற்குணம் அவங்களுக்கு இருக்கும். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில குடும்பத்துல அன்பே இருக்காது, சில குடும்பத்துல பகை மட்டும்தான் இருக்கும், சில குடும்பத்துல விரோதம் மட்டும்தான் இருக்கும், சில குடும்பத்துல வைராக்கியம் மட்டும்தான் இருக்கும், சில குடும்பத்துல கோபம் மட்டும்தான் இருக்கும், சில குடும்பத்துல சண்டை மட்டும்தான் இருக்கும், சில குடும்பத்துல பிரிவினை, எரிச்சல், கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் உள்ள கிடக்கும். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய சிந்தனைகள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், மிகுந்த கனி எப்படி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில எப்படி நிலைத்திருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள காரியங்களை யோசித்துட்டு இருப்பாங்க. இரவு நேரத்திலே நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம சிந்தனைக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா?
தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா 2 காரியம் இருக்கு. உலகத்துக்குள்ள ஒரு வாழ்ற வாழ்க்கையும் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையும் இருக்கு. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவையும் என் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே நாங்க எல்லாரும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்க இதயத்துல நாங்க என்ன யோசிக்கிறோம், எங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். மாம்சத்தினுடைய எண்ணங்கள் அழிக்கப்படட்டும். மாம்சத்தினுடைய சிந்தனை தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். எங்க இதயத்துள்ள பிதா குமாரன் பரிசுத்தன் வாசம் பண்ணுங்க ராஜா. உங்க கிருபையினால் நிரப்புங்க. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்துல டிராவலிங்ல இருக்காங்க, நைட் நேரத்துல கம்பெனியில் வேலை பார்க்குங்க, ஆஃபீஸ் வேலை பார்க்குங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, பெட்ரோல் போல ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் டாக்டர், நர்ஸ், இன்னுமாக ஐடி ஃபீல்டு எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கு. அந்த குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, 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 மன்னிச்சிருங்கப்பா. எத்தனையோ குறைகள் இருக்கு, மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இன்பமான தூக்கம் தாங்க அதிகாலையில் எழுப்பிடுங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமிறங்கி ஆசிடுங்க. எந்தெந்த குடும்பத்தில் மாசமா இருக்குங்களோ கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிடுங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது. ஒரு நல்ல குடும்பமாக தாங்கப்பா. நிறைய பணம் தேவை இருக்கு, நிறைய கடன் பிரச்சனை, எல்லாவற்றையும் மாற்றி ஒரு நல்ல குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி ஐக்கியம் இல்லை, மாந்திரிகம், பிள்ளி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, விக்கிர வழிபாடு, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எத்தனையோ பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. தீர்காயுஸ்தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தர வேண்டும். உங்கள் நாம மட்டும் மேம்படட்டும். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள், எல்லா குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்திடும்ப்பா. நைட் நேரத்தில் கடனில் கஷ்டப்படுற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. நிம்மதி இல்லாமல் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி கட்டிடுங்க. நாளைக்குள்ள காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்துங்க. நிறைய தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதனோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.